மத்திய அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் டேப் ஐ சார்பாக வணக்கம். இன்னைக்கு என்ன எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் பார்க்க போறோம்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது RRB அப்படின்றவங்க வந்து இன்னைக்கு நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க. என்ன எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்டர் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி அப்படின்ற போஸ்ட்டுக்கு நம்மளுக்கு எக்ஸாம் போட்டிருக்காங்க. அது என்னெல்லாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதோட ஏஜ் லிமிட் என்ன, அதோட சிலபஸ் என்ன, அது எப்போ அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, என்னெல்லாம் படிக்கணும், அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ விரிவாக பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த எக்ஸாம் மட்டும் இல்லாமல் நம்ம குரூப் டி படிக்கிறதுக்கு என்ன சிலபஸ், எல்லாமே ஒரே சிலபஸ் தான். அது எப்படி படிக்கிறது என்னன்றத நான் சிலபஸ் வரப்போ சொல்றேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம். என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் என்னையிலிருந்து எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, 7/1 ஜனவரி 7ஆம் தேதி, அதாவது இன்னையிலேருந்தே எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஜனவரி 7லேருந்து எப்போ எக்ஸாம் கடைசி க்ளோசிங் டேட் என்ன அப்படின்னா பிப்ரவரி 6. கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளவு நாள் இருக்கு, எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு மட்டும் 1 மாசம் இருக்கு. எப்பயுமே நோட்டிபிகேஷன் இப்போ 7ஆம் தேதி போறாங்கன்னா ஒரு 10-12 அந்த வாக்குல நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த கடைசி நேரத்தில் அப்ளை பண்ணல, இந்த 5ஆம் தேதி ஈவினிங் பண்றேன், 6ஆம் தேதி காலையில பண்றேன் அப்படின்னா நமக்கு சர்வர் பிஸியா இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் அப்ளை பண்ணவே முடியாது நம்ம கடைசி வரைக்கும். எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து இப்போ ஃபீஸ் கட்டணும்ல, அதுக்கு வந்து க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடியே கட்டிடணும். அப்போ சில பேருக்கு அந்த 5ஆம் தேதி பண்றேன் 6ஆம் தேதி பண்றேன்றப்ப என்ன ஆகும்னா சர்வர் பிஸியா இருக்கும், எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். சில நேரம் எக்ஸாம் ஃபீஸ் அமௌண்ட் டெபிட் ஆயிரும், அப்புறம் வந்து இங்கே வராது. ஓகே, இப்போ எக்ஸாம் ஃபீஸ் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் டெபிட் ஆயிரும், அதுக்கப்புறம் ரீஃபண்ட் வராது, அந்த மாதிரி பல இஷ்யூஸ் இருக்கும். அதுக்காண்டி தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸாம் முடிஞ்ச பிறகும் ஒரு 1 டே நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் பே பண்ணிக்கலாம். இந்த டைத்துல நீங்க அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்றதெல்லாம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இந்த ஃபீஸ் பேமெண்ட் மட்டும் ஒரு நாள் இருக்கு. இப்போ அடுத்து மாடிஃபிகேஷன் விண்டோன்னு இருக்கா, இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்க, ஃபீஸும் பே பண்ணிட்டீங்க. ஆனா அப்ளை பண்ண பிறகு இந்த கடைசி அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் வரும்ல, அதுல பாக்குறப்ப நம்ம ஏதோ ஸ்பெல்லிங் தப்பா பண்ணிட்டேனே, ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருச்சு, இல்ல ஏதோ ஒரு எரர், எனி எரர் வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் தான் உங்களுக்கு 9 to 18, பிப்ரவரி 9 to 18. அதை நீங்க போய் அந்த டயத்துல போய் கரெக்டா அப்டேட் பண்ணிக்கணும். என்ன தப்போ அதை கரெக்டா திருத்திக்கணும். ஓகே, இந்த எக்ஸாம்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு தனித்தனி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம என்னன்னு பின்னாடி டீட்டெயிலா பார்ப்போம். ஆனா இப்ப யார் எலிஜிபிள் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. இப்ப ஃபைனல் ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பிப்ரவரி 6க்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணலாம். இல்ல எனக்கு ரிசல்ட் வந்து மார்ச் மாசம் தான் வருது, இல்ல ஏப்ரல் வருது, அதாவது பிப்ரவரி 6க்கு அப்புறம் எப்போ வந்தாலும் நீங்க அப்ளை பண்ண முடியாது. அதாவது க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கும் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க, அப்படின்னா தான் அவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து முக்கியமானது வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். இப்ப ரயில்வே பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஒவ்வொரு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். இப்ப NTPC பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கு. A1, A2, B1, B2 அந்த மாதிரி இருக்கும். குரூப் டிக்கு தனியா இருக்கும். குரூப் டிக்கு ஒரு மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதெல்லாம் நம்ம கரெக்டா இருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அப்ப அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க அது இருக்குன்னு. இப்போ இதுக்கு வந்து B1, C1, C2 3 கேட்டகரி இருக்கு. அப்ப B1னா என்னன்னா, நம்மளுக்கு டிஸ்டிங் விஷன் வந்து 6/9, 6/12 இருக்கணும். எப்ப அப்படின்னா வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ், அதாவது நான் கண்ணாடி போட்டும் எனக்கு விஷன் கரெக்டா இருக்கலாம், கண்ணாடி போடாமையும் கரெக்டா இருக்கும். இப்போ NTPC எல்லாம் பாத்தீங்கன்னா சில போஸ்ட்டுக்கு கண்ணாடி கண்டிப்பா போட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து கண்ணாடி போட்டு எலிஜிபிள் கிடையாது. இதுக்கு வந்து அப்படி கிடையாது, கண்ணாடி போடவும் செஞ்சிருக்கலாம், போடாமே இருக்கலாம். அப்ப பவர் ஆஃப் லென்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, நாட் எக்ஸீட் 4 diopter, அதாவது நீங்க உங்களோட விஷன் வந்து -4க்கு மேல இருக்கக்கூடாது, அதுக்குள்ள இருக்கலாம். -3.5 இருக்கலாம், 3 அந்த மாதிரி குறைஞ்சிருக்கலாம், ஆனா -4க்கு மேல இருக்கக்கூடாது. அதே மாதிரிதான் நியர் விஷனும். எஸ்என் ரேஞ்ச் வந்து 0.6 வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான் இதுவும். கண்டிப்பா மஸ்ட் பாஸ் அப்படின்றது கலர் விஷன், அதாவது கலர் பிளைண்ட்னஸ் டெஸ்ட் இருக்கும், அதை கண்டிப்பா பாஸ் பண்ணணும். இப்ப எனக்கு எல்லாமே இருக்கு ஆனா இந்த கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு ஆனா அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண முடியாது. அதெல்லாம் மெடிக்கல் ரயில்வே பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் நான் ரொம்ப பார்ப்பாங்க. இப்போ B1, C1 கேட்டகரி, C2 கேட்டகரி 3 கேட்டகரி இருக்கு. அப்ப C1ல பாருங்க டிஸ்டிங் விஷன் வந்து அதே கொடுத்துருக்காங்க, இது வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு இப்ப நம்மளுக்கு ஒரு போஸ்ட், இப்ப ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் இருக்கு, இல்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்கு. இப்ப அந்த போஸ்ட்டுக்கு என்ன ஸ்டாண்டர்ட், B1 ஸ்டாண்டர்ட் போதும், இதுக்கு C2 ஸ்டாண்டர்ட் போடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னன்றத நம்ம நோட்டிபிகேஷன்ல எலிஜிபிள் அது கொடுத்துருப்பாங்க. கேண்டிடேட் வித் லேசர் சர்ஜரி, இப்ப வந்து சில பேர் வந்து லேசிக் பண்ணியிருப்பாங்க கண்ணுக்கு,
கண்ணாடி போடாம லேசிக் பண்ணிப்பாங்க. அவங்களாம் எலிஜிபிளான்னு கேட்டால் எலிஜிபிள். அவங்களாம் எந்த ஸ்டாண்டர்ட்ல வருவாங்க அப்படின்னா B1 ஸ்டாண்டர்ட்ல தான் வருவாங்க. அதுக்கு சர்டன் கிரைட்டீரியா இருக்கு. அது என்னன்றதை கொடுத்துருக்காங்க. நோ காம்ப்ளிகேஷன் லெட்டர், அதாவது நீங்க லேசர் பண்ண பிறகு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப லேசர் சர்ஜரி மாதிரி அட்லீஸ்ட் 1 இயர், அதாவது நீங்க கண்டிப்பா லேசர் பண்ணி 1 இயர் தான் இருக்கணும், 1 இயர் ஆயிருக்கணும். இப்போ வந்து 1 மந்த் ஆச்சு லேசர் பண்ணி, அதான் நான் அப்ளை பண்ணலாமானா பண்ண முடியாது. அதாவது கண்ணாடி லேசர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் ஆன பிறகுதான் நீங்க அப்ளை பண்ணணும். இப்போ நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 110 பக்கம் இருக்கு. நம்மளுக்கு 110 பக்கமும் தேவையா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்மளுக்கு என்னெல்லாம் இப்போ ஒரு எக்ஸாம் அப்ளை பண்றோம்னா நம்மளுக்கு என்ன தேவை, அந்த எக்ஸாமோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கு நம்ம எலிஜிபிளா இருக்கோமா, அந்த எக்ஸாமுக்கு ஏஜ் லிமிட் நம்மளுக்கு இருக்கா, அதோட சிலபஸ் என்ன, அந்த சிலபஸ் படி நம்ம படிக்கிறோமா, இதெல்லாம் தான் முக்கியம். அப்ப அது இல்லாத அதை மட்டும் தான் நம்ம கிறிஸ்பா தான் பார்க்க போறோம். இதை உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதோட PDF நான் உங்களுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏஜ் லிமிட் பார்ப்போம். இப்போ ஏஜ் லிமிட் எப்படி இருக்கும்னா மினிமம் ஏஜ் வந்து 18 மேக்ஸிமம் ஏஜ் 32 இருக்கலாம். அதோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, லோயர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அதாவது இதுதான் லோயர் லிமிட். இதுக்கு மேல இப்ப நான் வந்து ஜனவரி 2 பிறந்திருக்கேன், அதாவது 2007 ஜனவரி 2 பிறந்திருக்கேன் அப்படின்னா கூட நீங்க எலிஜிபிள் கிடையாது. இதுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும், இதுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும். இது வந்து எப்படி அப்படின்னா இப்போ ஒவ்வொரு இதுக்கும் இப்போ ஓபிசி அப்படின்னா ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன். அது தனியாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதெல்லாம் சேர்த்துதான் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த கோவிட் பேண்டமிக் வந்துச்சுல, அதனால அதெல்லாம் சேர்த்து அதெல்லாம் கன்சிடர் பண்ணி அவங்க இதுலயே அப்பர் ஏஜ் லிமிட் லோயர் ஏஜ் லிமிட் வந்து அந்த கன்செஷன் ஏஜையும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது போக நம்மளுக்கு 3 வருஷமானு கேட்டா கிடையாது, இதுதான் இதோட சேர்த்து தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. இப்ப அடுத்து வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன், இவங்களுக்குலாம் ஃபீஸ் வந்து 250 ருபீஸ். மற்ற எல்லாத்துக்கும், அதாவது ஓபிசி இருக்கவங்க, ஜென்ரல் கேட்டகரி, இவங்களுக்குலாம் எவ்வளவு ஃபீஸ், 500. இந்த 500ல வந்து நம்மளுக்கு வந்து 400 ருபீஸ் அப்படின்றது ரீஃபண்டபிள். நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுவாங்களா, இல்லை எக்ஸாம் எழுதுனா ரீஃபண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். நீங்க கண்டிப்பா எக்ஸாம் எழுதியிருக்கணும். எக்ஸாமை கண்டிப்பா அட்டன் பண்ணியிருக்கணும். எக்ஸாம் அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஜென்ரலும் ஓபிசி 500 அப்ளை பண்ணுறவங்களுக்கு 400 ரிட்டர்ன் ஆயிரும். பிடபிள்யூ கேண்டிடேட் ஃபீமேல் வந்து 250 அப்ளை பண்ணுவாங்க, 250யும் நம்மளுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிடும். சில பேங்க் சார்ஜஸ் மட்டும் பிடிச்சிக்குவாங்க, அது ஒரு மினிமல் அமௌண்ட்டாக தான் இருக்கும், அது பிடிச்சி. ஓகே, இது எதில் ரீஃபண்ட் ஆகும், நம்ம ஃபீஸ் கட்டிட்டோம், எதில் ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்பே நம்மளுக்கு வந்து என்ன கேட்பாங்கன்னா பேங்க் டீடைல்ஸ். நமக்கு பேங்க் டீடைல்ஸ் கேட்பாங்க, என்னன்னா அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பிரான்ச்சு, இதெல்லாம் கேட்பாங்க, ஃபோன் நம்பரு, நேம், இதெல்லாம் கேட்பாங்க. நம்ம வந்து ஃபீஸ் கட்டுறது எதுல வேணாலும் கட்டலாம், ஆனா இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து கண்டிப்பா இந்த என்ன பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம், யார் அக்கௌண்ட்ல கொடுத்துருக்கோமோ அதுக்கு தான் ரீஃபண்ட் ஆகும். அதை நம்ம நல்லா செக் பண்ணிக்கணும். யாரோட இப்போ நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல அப்ளை பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பேங்க் டீடைல்ஸ் கொடுத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரீஃபண்ட் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்ல தான் ரீஃபண்ட் ஆகும். இது இந்த எக்ஸாம் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ல எல்லா எக்ஸாமுக்கும் இப்படிதான். என்டிபிசியா இருக்கட்டும், குரூப் டியா இருக்கட்டும், ஜேஇ, எல்லா எக்ஸாமுக்கும் நீங்க எந்த பேங்க் டீடைல்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த எக்ஸாமுக்கு அமௌண்ட் 500னா 400 உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், எக்ஸாம் எப்போ அப்ளை பண்ணணுன்ற டேட் பார்த்தாச்சு, எக்ஸாமோட ஏஜ் பார்த்தாச்சு, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தாச்சு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. இப்போ எக்ஸாம் எழுதுற சிலபஸ் பார்க்கணும்ல, அதோட சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலா இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா 1036 வேகன்சி. அதுல நமக்கு சென்னை ஜோனுக்கு தனியா இருக்கும், அது என்னன்றது பின்னாடி பார்ப்போம். இதுல டெஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 மார்க்கு, 50 கொஸ்டின் 50 மார்க் இருக்கும். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டா இருக்கு, நெகட்டிவ் மார்க் 1/3. அப்பனா நீங்க 0.33 நெகட்டிவ் மார்க் வரும் உங்களுக்கு. இது வந்து 50 மார்க்ஸ், அதாவது மேஜர் 50% ஆஃப் த மார்க் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரொஃபஷனல் எபிலிட்டி. அப்ப மீதி இருக்க 50% மார்க் எதை பேஸ் பண்ணினா ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், மேத்ஸ், சயின்ஸ். இப்ப இந்த சிலபஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான்.
இப்போ ஆப்டி, இப்போ நம்மளுக்கு என்ன ஜென்ரலா இருக்கிறதுக்கு என்ன சிலபஸ்? ஆப்டி, அதாவது குவான்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் இல்லாட்டி ஜென்ரல் ஸ்டடீஸ். இதுதான் உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு பேசிக்கா இருக்குது. இது வந்து ரயில்வேக்கு பொறுத்த வரைக்கும் இது 3 தான் பேசிக்கு. இப்போ எஸ்எஸ்சி அப்படின்னு வந்துட்டீங்கன்னா இதோட சேர்த்து இங்கிலீஷும் இருக்கும். இங்கிலீஷுக்கும் ரயில்வேக்கும் எஸ்எஸ்சிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இங்கிலீஷ் மட்டும்தான் டிஃபரன்ஸ். மற்றபடி ஜென்ரல் அவேர்னஸ் சிலபஸ் எல்லாமே ஒண்ணுதான். இப்போ மேக்ஸ் பாருங்க, மேக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ் ரூல், இந்த மாதிரி டாபிக்ஸ் கொடுத்தாங்க. ரேஷியோ ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், மென்சுரேஷன்னா மென்சுரேஷன் 2D இருக்கு, 3D இருக்கு, டைம் அண்ட் ஒர்க்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து கிளாஸஸ் போகுது. எப்பனா பொங்கல் முடிஞ்சு அடுத்த வாரத்துல இருந்தே நம்மளுக்கு குரூப் டிக்கும் இப்ப இந்த நோட்டிபிகேஷன் பாக்குறோம்ல, இந்த ஐசோலேட்டட் மினிஸ்ட்ரியல் ஐசோலேட்டட் போஸ்ட்டுக்கும் இதுக்கும் கிளாஸ் போகுது. இதை பத்தி இன்னும் எனக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கடைசியில டீட்டெயில் சொல்றேன் என்ன விஷயம் அப்படின்றத. ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்த்துக்கோம். நம்பர் சிஸ்டம் இருக்கு, போர்ட் மாஸ்டர் பார்த்தாச்சு, எலமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் மேக்ஸ் தான். இதுல வந்து இப்போ ஜாமெண்ட்ரி, அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெண்ட்ரி எல்லாம் அட்வான்ஸ் மேக்ஸ், ஆனால் ரொம்ப இப்போ பேசிக் லெவலில் தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இங்கே மேக்ஸில்? 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல பார்த்தீங்கன்னா அனாலஜி, ஆல்பபெட்டிக் நியூமரிக் சீரிஸ், கோடிங், டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், ரிலேஷன்ஷிப்னா பிளட் ரிலேஷன், சிலாஜிசம், இது எல்லாமே எல்லா எக்ஸாமுக்கும் கேட்குற டாபிக் தான். அப்போ இந்த 50 மார்க்கான கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு போகுது. பொங்கலுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க வந்து டீட்டெயில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், ஜாகிரபி. கரண்ட் அஃபேர்ஸ்னா எதை பேஸ் பண்ணி கேட்பாங்கன்னா லாஸ்டா ஒரு 6 to 1 years கரண்ட் அஃபேர்ஸ், அவார்ட், அப்பாயின்மெண்ட்ஸ், யார் எந்த இதுல இருக்காங்க, அப்புறம் ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நடந்துச்சு, அது சப்மிட் நடந்துச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ரிவர் சிஸ்டம், நேஷனல் பார்க், இந்த மாதிரி கேட்பாங்க. ஹிஸ்டரியில நம்மளுக்கு என்ன இருக்கு? 3 இருக்கு, ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா. இது 3ஐயும் கேட்பாங்க. இப்போ மாடர்ன் இந்தியாவில் தான் நம்மளுக்கு என்ன வரும்? ஐஎன்எம்லாம் அதில் தான் வரும். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்தியன் பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து என்ன இருக்கு? ஆர்டிகல் இருக்கு, பார்ட்ஸ், ஷெட்யூல்ஸ், இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாம்லையும் என்ன கேட்குறாங்க முக்கியமானா 5 year பிளான், 5 year பிளானு, சென்சஸ், அதாவது பாப்புலேஷன் சென்சஸ். நம்மளுக்கு கடைசி எப்போ பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்தாங்க? 2011. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் எல்லா கொஸ்டின்ஸ் இருக்கும். என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், அப்புறம் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ்ல எதுவும் கேட்பாங்கன்னா ஏதாச்சும் ஒரு பர்சனாலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி கொடுத்து அவங்க எந்த ஃபீல்டு, என்ன ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட்டா, ஃபுட்பாலா, பேட்மிண்டனா அப்படி கேட்பாங்க. இல்லாட்டி ஸ்போர்ட்ஸோட அந்த கேமோட ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க. இந்த கேம்ல எத்தனை பேர் விளையாடுவாங்க, மெம்பர்ஸ், ஸ்போர்ட்ஸ் மெம்பர்ஸ் கேட்பாங்க. பேஸ்கெட் பால்ல ஒரு டீமுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, கிரிக்கெட்ல எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு பாயிண்ட்ஸ், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸ். சிபிஎஸ்சின்னு என்னது? என்சிஆர்டி புக்ஸ். நம்ம மெட்டீரியல் வந்து எல்லாமே என்சிஆர்டி புக்ஸ் பேஸ் பண்ண சிலபஸ் தான். நம்மகிட்ட சயின்ஸுக்கு தனியாக மெட்டீரியல் இருக்கு, ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங், மேக்ஸ் எல்லாத்துக்குமே மெட்டீரியல் இருக்கு. நம்மளுக்கு 9ஆம் தேதி, அதாவது ஜனவரி 9 அப்படின்னு ஜனவரி 9 குரூப் டிக்கான இன்ட்ரோ கிளாஸ் இருக்கு. எங்கன்னா மதுரையில. கடைசியா நான் ஃபோன் நம்பர் தரேன், அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. கடைசியா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அதுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஃப்ரீயா இருக்கவங்க வந்து அட்டன் பண்ணிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுதான் ஆர்ஆர்பி ஃபுல்லா நடக்கிற எக்ஸாம்ஸோட. நம்ம எங்க அப்படின்னா நம்ம வந்து சென்னை ரீஜன் தான் அப்ளை பண்ணுவோம். இந்தியா ஃபுல்லா நடக்கும். அந்த நான் சொன்ன 1036 போஸ்டும் இது எல்லா ரீஜனையும் சேர்ந்துதான். லிஸ்ட் ஆஃப் ஆர்ஆர்பி வெப்சைட்ஸ் இருக்குல்ல, பாகமதாபாத் ரீஜன்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, அஜ்மீர்ல போட்டிருக்காங்க, பெங்களூர்ல போட்டிருக்காங்க. நம்ம அப்ளை பண்ண போறது சென்னை ஜோன்.
சரி, இப்போ நம்ம சென்னை ஜோன்ல நம்ம அப்ளை பண்ண போறோம். அதுக்கான போஸ்ட் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 19 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு அதிகமா கொடுத்து இப்ப சண்டிகர்லாம் பாருங்க மொத்தமே 2 போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமே 2 போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதோட கவுண்ட்டும் பாருங்க கம்மியா தான் இருக்கு. இப்ப நம்மளுக்கு வந்து டோட்டலா எவ்வளவு போஸ்ட் இருக்கு? 76 போஸ்ட் இருக்கு. அதுல நம்ம இப்ப இந்த சவுத் ரீஜியனா இப்ப வந்து பே ஸ்கேல் பாருங்க, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் காமர்ஸ் இருக்கா, இதுக்கான பே ஸ்கேல் வந்து 8ன்ற லெவல் 8 அப்படின்றது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பே ஸ்கேல் தான். அதுக்கு வந்து ஜென்ரல்ல ஒரு போஸ்ட் இருக்கு, எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாம் போஸ்ட் கிடையாது. அதே மாதிரி இப்போ சீஃப் லா அசிஸ்டன்ட் பாருங்க, நம்மளுக்கு வந்து ஜென்ரல்ல 2, எஸ்சில 1, ஓபிசில 1, டோட்டல் 4. இந்த மாதிரி மொத்தம் நம்மளுக்கு ஒரு 19 நோட்டிபிகேஷன் கிட்ட இருக்கு. இப்ப பாருங்க லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3 இருக்கா, இதெல்லாம் 12th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் தான். 12th படிச்சவங்க, அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சவங்க 12th அப்படின்றவங்க அவங்க அப்ளை பண்ணலாம். இப்ப இதுக்கான சிலபஸ் எங்க இருக்கு, இதுக்கான போஸ்ட் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதை எப்படி பார்க்கணும்னா இப்ப கேட்டகரி கொடுத்துருக்காங்களா, இப்ப பாருங்க 1 இந்த போஸ்டுக்கான கேட்டகரி 1, இது 12, 27, 28 இப்படி கொடுத்துருக்காங்களா. இப்ப இதுக்கான இதுதான் நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம போஸ்ட் கேட்டகரிஸ் நம்மளுக்கு ஆர்ஆர்பி சென்னை கேட்டகரி எவ்வளோன்னு பார்த்தோம்னா இப்போ 127 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. அதுக்கான போஸ்ட்ல என்னன்னா இப்போ கேட்டகரி 1 போஸ்ட், அதுக்கு வந்து என்னது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் காமர்ஸ் கேட்டிருக்காங்களா. அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி. இது என்னன்னா போஸ்டே வந்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் தான். அப்போ அதனால மாஸ்டர்ஸ் டிகிரி எதுல இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு காமர்ஸ், ஏன்னா அவங்க கேட்டிருக்க காமர்ஸ் டீச்சர். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கு கேட்டிருப்பாங்க. இப்போ கீழே எக்கனாமிக்ஸ் கேட்டிருப்பாங்க, அப்போ எக்கனாமிக்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி இன் எக்கனாமிக்ஸ் இருக்கணும். சரி, இப்போ நான் இது இல்லை, நான் அக்கௌண்ட் டிகிரி எம்காம்ல வந்து நான் அப்ளைட் எக்கனாமிக்ஸோ பிசினஸ் எக்கனாமிக்ஸோ படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டேன்னா நம்ம எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா பிஎட் இருக்கணும், இல்லாட்டி பிஎட் ஈக்குவலண்டா இருக்கணும். ப்ரொஃபிஷியன்சி இன் டீச்சிங் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ், அது மீடியம்ல நம்மளுக்கு டீச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்றது நம்மளுக்கு வந்து இந்த இது கண்டிப்பா இருக்கணுமா அப்படின்னு கேட்டா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் தான் டிசைரபிள் அப்படின்றது. கம்பல்சரி தேவை, ஆனா எப்படி இருந்தாலும் நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான் தெரிஞ்சா இருக்கணும். ஏன்னா அங்க எக்ஸாம் அங்க போய் எல்லாமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் சில நேரங்கள்ல. இப்போ போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் கேட்டிருக்காங்க. அதுக்கான இது பாருங்க 2 years இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிச்சிருக்கணும், எம்எஸ்சி கோர்ஸ் பிஜினல் இதெல்லாம் படிச்சிருக்கணும். நான் சொன்ன போஸ்ட் கிராஜுவேட் எக்கனாமிக்ஸ். அதே மாதிரி இப்போ காமர்ஸ் எல்லாம் மாஸ்டர்ஸ் நீங்க என்ன பண்ணிருக்கணும், எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும். இல்ல அப்ளைட் எக்கனாமிக்ஸ்னாலும் சரி, பிசினஸ் எக்கனாமிக்ஸ்னாலும் சரி, இதுக்கு ஓகே. ஆனா காமர்ஸ்க்கு கேட்கறப்பதான் அது எலிஜிபிள்னு சொன்னாங்க. அப்ப இதுல வந்து நீங்க அப்ளைட் எக்கனாமிக்ஸோ பிசினஸ் எக்கனாமிக்ஸோ படிச்சிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா C2. இப்போ பாருங்க அசிஸ்டன்ட் டீச்சர் ஃபீமேல் ஜூனியர் ஸ்கூலுக்கு வந்து 12th in அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் இன் 2 years டிப்ளமா இன் எலிமெண்டரி எஜுகேஷன் வந்து நிறைய இதுல கேட்டிருப்பாங்க. இப்ப இந்த ஆர் கொடுத்துருக்காங்கல்ல, அப்படின்னா என்னன்னா இந்த ஒரு 4 இதுல நீங்க என்ன வேணாலும் இருக்கலாம். இப்ப ஏ அப்படின்ற ஆப்ஷன்ல நீங்க அந்த 4ல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும். ஆனா இந்த பியும் சியும் ஏவோட சேர்ந்து இருக்கணும். அப்ப மொத்தம் நீங்க ஏ ஃபில் பண்ணிருக்கணும், பி ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும், சி ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும். இது 3மே கண்டிப்பா இருந்தாதான் நீங்க இந்த போஸ்ட் அப்ளை பண்ண முடியும். இந்த ஏன்றதுல உங்களுக்கு 4 சாய்ஸ் இருக்கு. நீங்க இது பண்ணிருக்கலாம், இது பண்ணிருக்கலாம், இது பண்ணிருக்கலாம், இது பண்ணிருக்கலாம். இது 4ல இது 4. ஆனா பியும் சியும் இருக்கும். இப்ப ஏதாச்சும் உங்களுக்கு இப்ப நோட் கொடுத்துருக்காங்க, ரிலாக்ஸேஷன் அப் டு 5% இனி குவாலிஃபைங் மார்க்ஸ் should be allowed to the candidates belonging to reserved category. இப்போ நீங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ கேண்டிடேட்னா உங்களுக்கு 5% மார்க் ரிலாக்ஸேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க லேப் அசிஸ்டன்ஸ் கிரேட் இதெல்லாம் வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல உங்களுக்கு வரும். 12th இதோட குவாலிஃபிகேஷனே 12th இருந்தா போதும். சயின்ஸ்ல வந்து நீங்க என்ன படிச்சிருக்கணும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும், அதனால அதுக்கு ஈக்குவலண்டா படிச்சிருக்கணும். இப்போ 12th நம்ம வந்து சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்க B1 இருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து 18 to 33 இருந்தாலே போதுமானது தான். பிரைமரி டீச்சர் தமிழ், இப்போ தமிழ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், நம்ம மோரார்லெஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கேட்குறாங்களோ அதுல நீங்க டிகிரி பண்ணியிருக்கணும். இப்போ தமிழ் அப்படின்னா அதுக்கேற்றாப்புல கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் பார்க்குறப்ப எக்கனாமிக்ஸ் கேட்டிருந்தாங்க. இங்க இந்த டீச்சிங் இந்த பிரைமரி ஸ்கூல் அப்படின்றப்ப அவங்களுக்கு 2 years இன் டிப்ளமோ இன் எஜுகேஷன் கொஞ்சம் கம்பல்சரியா கேட்கறாங்க எல்லாத்துலயும். இது வந்து ஆக்சுவலா ஒரு சிங்கிள் ஸ்டேட் எக்ஸாம். அதாவது இந்த ஒரு எக்ஸாம் உங்களுக்கு இந்த 50 ப்ரொஃபஷனல் எபிலிட்டி 50 மார்க்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 50 மார்க்ஸ், மொத்தம் டோட்டல் 100 மார்க்ஸுக்கு நீங்க அந்த அவங்க கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் தான். ஒரே எக்ஸாம் தான். இப்போ என்டிபிசி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், சில சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கும்,
அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரே ரவுண்டு தான். ப்ரொஃபஷனல் எபிலிட்டி நம்ம 50 கொஸ்டின்ஸ் பார்த்தோம்ல, அதுக்கான சிலபஸ் என்ன எங்க இருக்கு அப்படின்னா அது தனியா கொடுத்துருக்காங்க. அது நாமளும் தனியா பிரிச்சு போட்டிருக்கோம். அது உங்களுக்கு என்னன்னு இப்ப காட்டுறேன். இப்ப பாருங்க, பிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருக்கு. அந்த போஸ்ட்டுக்கான 50 ப்ரொஃபஷனல் எபிலிட்டி கொஸ்டின்ஸ் எத்தனை அப்படின்னு ப்ரொஃபஷனல் எபிலிட்டி கொஸ்டின் எல்லாத்துக்கும் 50 கொஸ்டின்ஸ். அதுல நம்மளுக்கு எப்படி எல்லாம் பிரிச்சு கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப பிசிக்கல் எஜுகேஷன் இந்தியா இந்த ஒரு பார்ட்ல வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க? 10 to 12 கொஸ்டின்ஸ். 10 to 12 கொஸ்டின்ஸ். அதாவது நம்மளுக்கு வந்து இப்ப ஸ்போர்ட்ஸை பத்தின இப்ப இந்தியா ஒலிம்பிக் அசோசியேஷன் பத்தி தெரிஞ்சிருக்கா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் யூனிசெஃப் பத்தி தெரிஞ்சிருக்கா, இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. அப்புறம் வந்து எக்ஸசைஸ் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கா, நியூட்ரிஷன் அண்ட் டயட் பேலன்ஸ்ல அது கீழே பிசிக்கல் ஆக்டிவிட்டி, வெல்னஸ், எனர்ஜி ஆக்டிவிட்டி இதெல்லாம் வரும். எப்படி நம்ம ஃபிட்டா இருக்கிறது, ஏன்னா இதெல்லாம் நமக்கு பிடி சார் சொல்லுவாங்களா, அது மாதிரி தான். இதுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ்? 15 to 17 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன். அதாவது இப்போ நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறப்ப ஏதோ அடிபட்டுருச்சு, எங்கே ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் இந்த 16 to 20 கொஸ்டின்ஸ் அதுல இருக்கும். இந்த மாதிரி டோட்டலா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும்? மொத்தம் ப்ரொஃபஷனல் எபிலிட்டியில டோட்டலா 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதே மாதிரிதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொருக்கும் இப்ப ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி கொடுத்துருக்காங்களா, அதுக்கான சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் வெல்ஃபேர் ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கான கொஸ்டின்ஸ் எவ்வளோ, ப்ரொஃபஷனல் எபிலிட்டி எல்லாத்துக்குமே 50 கொஸ்டின்ஸ். அப்ப அந்த 50 எப்படியெல்லாம் ஸ்பிட் அப் பண்றாங்க, எங்க ஒவ்வொரு செக்ஷன்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எவ்வளவு கேட்பாங்கன்றது அவங்களே கொடுத்துருப்பாங்க. இப்ப பாருங்க, முதல்ல 9 to 11 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதே மாதிரி எல்லாத்துலயும் 9 to 11 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், டிஸ்பியூட் ஆக்ட் பத்தி, இந்த மாதிரி ட்ரேட் யூனியன் பத்தி இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. சோசியல் செக்யூரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன். அப்ப எல்லாமே நம்ம என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றோம், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் அந்த ப்ரொஃபஷனல் எபிலிட்டி. அது 50 மார்க்ஸ், அதாவது 50% ஆஃப் த மார்க்ஸ். ஏன்னா மீதி இருக்க 50 தான் வந்து உங்களுக்கு ஜெனரல் சிலபஸ். இதுதான் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் பொதுவான சிலபஸ். இந்த சிலபஸ் வந்து பர்டிகுலரா இதுக்கு மட்டும் படிக்கிறவங்களுக்கானது. இப்ப இந்த ஜெனரல்ல தான் உங்களுக்கு என்ன வரும்? ஆப்டி, ரீசனிங், ஜெனரல் ஸ்டடீஸ், ஜெனரல் சயின்ஸ் எல்லாமே வந்துடும். இது கூட இங்கிலீஷ் சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து எஸ்எஸ்சி. இங்கிலீஷ் இல்ல, நாங்க இது மட்டும் இங்கிலீஷ் பயணத்து அந்த அளவுக்கு வராது அப்படின்னா ஆப்டி, ரீசனிங், ஜிஎஸ் தெரிஞ்சாலே நம்ம எல்லா ஆர்ஆர்பி எக்ஸாமும் அட்டன் பண்ணலாம். ஆர்ஆர்பியில் என்டிபிசி இருக்கு. இப்ப நீ அடுத்து குரூப் டி போட போறாங்க, நோட்டிபிகேஷன் போட்டுருவாங்க. அதுக்கான கிளாஸஸ் நம்மளுக்கு பொங்கல் முடிஞ்சோன்னா அதுக்கான கிளாஸஸ் ஆரம்பிக்குது. அதுக்கான இன்ட்ரோ கிளாஸ் ஜனவரி 9 நம்ம மதுரை பிரான்ச் ஸ்டாஃப் ஐஸ் பிரான்ச்ல இன்ட்ரோ கிளாஸ், ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸ் நடக்குது. மதுரை டேப் ஐஸ்ல எத்தனை மணிக்குன்னா, நீங்க 10 மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸ். இந்த டவுட்ஸ் மட்டும், இந்த எக்ஸாம் மட்டும் இல்லாம எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அதுல வந்து உங்களுக்கு நாங்க டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம். இப்ப அதே மாதிரி அப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கு சீஃப் லா அசிஸ்டன்ஸ்னா அதுக்கு என்னது, இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நீங்க கான்ஸ்டியூஷன்ஸ் நம்ம ஜென்ரலாவே படிச்சிருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி இதெல்லாமே. அப்ப அதுல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு? 3 to 5 கொஸ்டின்ஸ். அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, இந்த மாதிரி ஹிந்து லா, இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம எதுல இம்பார்ட்டன்ட், எது இம்பார்ட்டன்ட் இல்லை அதை பேஸ் பண்ணி படிச்சுக்கணும். ஓகே, இதுதான் நம்ம வந்து எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான, இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு முக்கியமான டீடைல்ஸ். இதை தாண்டி எந்த டீடைல்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க டேப் ஐஸ் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த நம்பர் இப்போ நான் உங்களுக்கு எழுதி போடுறேன். 9363620300. இதுதான் டேப் ஐஸ்க்கான நம்பர். இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ், அந்த அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குன்னே இருக்கு, நமக்கு தனியா இருக்க நம்பர் இது. இதுல வந்து உங்களுக்கு எந்த இப்போ ரயில்வே இந்த நோட்டிபிகேஷன் மட்டும் இல்லாம எஸ்எஸ்சி பத்தின டவுட்ஸ், ரயில்வேஸ், வேற ஏதாச்சும் டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ், உங்களுக்கு எந்த டவுட்னாலும் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணா அவங்க உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுப்பாங்க. இது போக நம்மளுக்கு வியாழக்கிழமை ஜனவரி 9 மதுரை பிரான்ச் காலையில 10 மணிக்கு குரூப் டிக்கான இன்ட்ரோ கிளாஸ் நடக்குது. அது ஃப்ரீ தான், எல்லாரும் வந்து அட்டன் பண்ணுங்க.
அடுத்து வந்து பொங்கல் முடிஞ்ச அடுத்த வாரத்துல நம்மளுக்கு குரூப் டிக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த குரூப் டிக்கான கிளாஸ் எதை பேஸ் பண்ணி இருக்காங்கன்னா ஆப்டி, ரீசனிங், ஜிஎஸ் இது மூணும் பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ் போக போகுது. எப்படின்னா பேசிக், மாடரேட், அப்புறம் ஹை லெவல், இப்படிதான் நம்மளுக்கு கொண்டு போறோம் கிளாஸஸ். நீங்க ஃபர்ஸ்ட் ஜனவரி 9 பேசிக் இன்ட்ரோ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் சொல்றோம். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு நல்லா படிங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. தேங்க்யூ.